கனடா ஒருபோதும் விற்பனைக்கு இல்லை, கார்னி ட்ரம்ப் நேருக்கு நேர் சந்திப்பில் அறிவிப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னி, வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கார்னி, சில இடங்கள் விற்பனைக்கு இல்லை, வெள்ளை மாளிகை போலவே கனடாவும் விற்பனைக்கு இல்லை என கூறி, கனடா ஒருபோதும் விற்பனைக்கு வராது என வலியுறுத்தினார். ட்ரம்ப், ஒருபோதும் இல்லை என்று கூற மாட்டேன் என பதிலளித்தார். ஆனால் கனடாவுடன் எப்போதும் நட்பு பேணப்படும் என கூறினார். கார்னி, ட்ரம்பிடம் கனடாவை 51வது மாநிலம் என அழைப்பதை நிறுத்துமாறு கேட்டதாகவும் தெரிவித்தார். சந்திப்பின் பகிரங்க பகுதி நட்பாக இருந்தது. ட்ரம்ப், கார்னியை மிகவும் திறமையானவர் என புகழ்ந்து ஏப்ரல் 28 தேர்தல் வெற்றியை வாழ்த்தினார். கார்னி, ட்ரம்பை புரட்சிகர ஜனாதிபதி என வர்ணித்தார். தனியார் பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக போரை விவாதித்தனர். கார்னி, சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும், அமெரிக்க-கனடா உறவுகளுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். ட்ரம்ப், கனடாக்கிய அமெரிக்க-மெக்சிகோ ஒப்பந்தத்தை ரத்து செய்யப் போவதில்லை எனவும், ஆனால் வரிகளை நீக்குவதற்கு கார்னி எதுவும் கூறவில்லை எனவும் தெரிவித்தார்.